ஆர்ன்றது எது குறிக்குன்னா அது ரெண்டு சார்ஜுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை குறிக்கும். சரியா? சரி, இப்போ நீங்க இந்த ஃபார்முலா நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரைட்டா? ஜஸ்ட் இது ரெண்டு மேக்னெட் ரைட்டா? இந்த ரெண்டு மேக்னெட் என்ன நீங்க ஆச்சுன்னா சார்ஜஸ் இருக்கு. சரியா? நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? பக்கத்துல போட்டு நடக்கும். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் பக்கத்துல. சரி, இது எப்படி நடக்குது? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ அந்த பொருள் தவறதா இருந்தாலும் இழுக்கிறதா இருந்தாலும் தூக்குறதா இருந்தாலும் எரியதா இருந்தாலும் I have to create some force. அப்ப இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல என்ன கிரியேட் ஆகுது? ஒரு ஃபோர்ஸ் தான் கிரியேட் ஆகுது. ரைட்டா? புரியுதா? இப்போ ரெண்டு மாஸ்க்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது பேர் என்னது? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். சரியா? அதே ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா அது பேர் என்னது? கூலும் ஃபோர்ஸ். ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. கூலும்ன்றது அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சரியா?